லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். தம்பி, என்னடி பொம்மை இது? வாய் வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டியா? தாத்தா வாங்க போலாம். தம்பி, இவ பேச்ச கேட்டு நீங்க எதுக்கு தம்பி? வேண்டாம் தம்பி. ஐயோ தம்பி, வேண்டாப்பா. மாமா தம்பி, மாமா மாமா தம்பி தம்பி மாமா என்னப்பா அது? என்ன தம்பி? என்ன தம்பி, நீங்க பொம்மை வீட்டுல இருப்பீங்கன்னு இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம். நீங்க எங்க பேக் தூக்கிட்டு கிளம்பிட்டீங்க? இதெல்லாம் கொண்டு வந்து ஒரு புண்ணியமும் இல்ல. சித்தார்த் ஊரை விட்டு போக தயாராயிட்டான். என்ன தம்பி, எதுக்காக ஊரை விட்டு போறீங்க? பொம்மி ரொம்ப அசிங்கமா பேசுறான். அப்படி இருக்கிறதுனால இங்க இருக்கிறது சரியில்லைன்னு சித்தார்த் ஊருக்கு போக முடிவு பண்ணிட்டான். இனி நீங்க கோயில் கதவை எப்படி திறக்கிறீங்களோ அது உங்க இஷ்டம். இனி சவாலெல்லாம் மறந்துட வேண்டியதுதான். என்ன தம்பி இப்படி சொன்னா எப்படி? மா பொம்மி இங்க வாமா. ஏமா பொம்மி, உனக்கு அறிவு இருக்கா? என்னது அறிவு இருக்காவா? என்ன எதுக்கு குத்தம் சொல்றீங்க? தப்பு செஞ்சதெல்லாம் இவரு. இவர் என்னமா தப்பு பண்ணாரு? இன்னைக்கு ஒரே நாள்ல எவ்வளவு விஷயம் பண்ணிருக்காரு தெரியுமா? நம்ம ஊர் மானத்தை காப்பாத்துறதுக்காக அந்த லிங்கத்தோட மோதிரம் கோயிலையும் திறக்கிறேன்னு சவால் விட்டுருக்காரு. இதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? இங்க பாருமா, இவரு நம்ம ஊருக்கு கிடைச்ச சொத்து. அதனால இவரை கொஞ்சம் நல்லபடியா பாத்துக்கோமா. இங்க பாருங்க, இத பாருமா பொம்மி, நீ எதுவும் பேசக்கூடாது. இது இந்த ஊரோட ஒட்டுமொத்த உத்தரவு. நீ சித்தார்த்த தம்பிய வீட்டுல வச்சு பார்த்துதான் ஆகணும். என்ன கிருஷ்ணவேணி? நான் ஊர் உத்தரவுக்கு கட்டுப்படுறேங்க. அப்படி நீ ஊர் உத்தரவுக்கு கட்டுப்படலன்னா நீ இந்த ஊருக்குள்ளேயே இருக்க முடியாது. குடும்பத்தோட ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருவோம், பாத்துக்கோங்க. என்னது ஊரை விட்டு ஒதுக்கி வைப்பீங்களா? ஆமாமா, அதுக்கப்புறம் எங்கேயாவது கண்காண நேரத்துல குடிசை போட்டுக்கிட்டு அங்கேயே காலம் ஃபுல்லா அதிர்ஷ்ட சுட்டு பழச்சிக்க. சொல்றத சொல்லிட்டோம், நீ உன் சௌகரியம் பார்த்து முடிவு எடுத்துக்கமா. சொல்றத கேட்டானா நாங்க அத்தனை பேருமே உனக்கு சப்போர்ட்டா இருக்கோம். வாங்கப்பா, எல்லாத்தையும் கொண்டு போய் பொம்மை வீட்டுல வச்சுட்டு கிளம்புவோம். வாங்க தம்பி, வாடா. என்னக்கா நாடு கடத்திடுவாங்க போல இருக்கு. டேய் ட்ரவுசர் மாமா, என்னது மாமாவா? என்னோட பெட்டி பேக் எல்லாத்தையும் வீட்டுக்குள்ள கொண்டு போய் வெய்ய. அதுக்கப்புறமா இன்னும் என்னென்ன செய்யணும்னு சொல்றேன். ஃபாலோ மீ. எடு. தாத்தா ரொம்ப போர் அடிக்குது. அப்படியா? என்ன பண்ணலாம்பா? ஜூஸ் குடிக்கணும்னு தோணல, பட் இருந்தாலும் ஒரு நல்ல ஜூஸா குடிக்கலாம் தாத்தா. பொம்மி பொம்மி, டே ட்ரவுசர் சொல்லுங்க. எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. ஜூஸ் குடிக்க மூடு இல்ல, ஆனாலும் ஜூஸ் குடிக்கணும் போல இருக்கு. போர் அடிக்கிறதுக்கு இல்லாம ஜூஸ் குடிப்பாங்க. போர்னா சும்மா அடிக்கலடா, அந்த மல்யுத்தத்துல எப்படி எல்லாம் சண்டை போடலான்னு எனக்கு யோசிச்சு யோசிச்சு கொஞ்சம் போர் அடிக்குது. இனி யோசிக்கிறதுக்கு வேற விஷயமே இல்ல. ஏன்னா மனசுக்குள்ளேயே நான் எப்படிலாம் ஃபைட் பண்ணணும்னு யோசிச்சு பார்த்து எப்படி ஜெயிக்கலான்னு நான் முடிவும் பண்ணிட்டேன். டேய், ஆல்மோஸ்ட் நான் ஜெயிச்சிருவேன்டா. சரி சரி, இப்ப எதுக்கு கூப்பிட்டீங்க அத சொல்லுங்க. சொல்றேன், ஒண்ணு பண்ணுங்க. நீங்க 2 பேரும் சேர்ந்து இந்த இப்ப கொண்டு வந்திருக்காங்கல்ல பழ வகைகள், இது எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. அதுல இந்த பாதாம், பிஸ்தா, முந்திரி, அக்ரூட்டு, இன்னும் என்னென்ன பருப்பு வகைகள் இருக்கோ அதையும் உள்ள போட்டுக்கோங்க.
அதுக்கப்புறம் சுகர் சேர்க்க கூடாதுடா, அது உடம்புக்கு கெடுதல். அப்புறம் காம்படிஷன்ல ஜெயிக்க முடியாது. சுகருக்கு பதிலா நல்ல மலை தேனா ஊத்துங்க. இங்க மலை தேனெல்லாம் எங்க இருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்லன்னா போய் அலைஞ்சு திரிஞ்சு வாங்கிட்டு வந்து ஊத்து. எனக்கு மலை தேன் தான் வேணும். அதெல்லாம் ஊத்த முடியாது. தாத்தா, நீங்க ஊருக்காரங்க கிட்ட சொல்லிருங்க, நாம ஊருக்கு போலாம். ஐயோ, அவங்க வேற ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருவேன்னு மிரட்டுவாங்களே. மலை தேனு தானே வேணும், நான் வாங்கிட்டு வந்து ஊத்தி தொலைக்கிறேன். இப்படிலாம் என்கிட்ட பேசக்கூடாது. டேய் டவுசரு, உங்க அக்கா கிட்ட சொல்லி என்கிட்ட ஒழுங்கா பேச சொல்டா. அக்கா ஒழுங்கா பேசுக்கா. டேய், ஆமா பொம்மி அக்கா, மாமாவை திட்டாத, ஒழுங்கா பேசு. டேய், எல்லாருமே ஒண்ணு சேர்ந்துட்டீங்களா? ஜூஸ போட்டு கொண்டு வந்து தரேன். டேய், இதை எடுத்துட்டு வாடா. ஜூஸ் வேணுமா? ஜூஸ் இப்ப பாரு, இதுல பேதி மாத்திரையா கலந்து விடுறேன். அதுக்கப்புறம் அந்த ஆளு பாத்ரூம்லயே கிடக்கட்டும். அக்கா அப்படியெல்லாம் பண்ணிடாத. அவர் இப்ப நம்ம பொறுப்புல இருக்கிறாரு. அவருக்கு ஏதாச்சும் நம்ம தான் பதில் சொல்லணும். அவரு நம்ம ஊரோட மானத்தை காப்பாத்துறதுக்காக சண்டை போட போறாரு. நீ பேதி மாத்திரைய கலந்த அப்புறம் ஊர் மொத்தமும் சேர்ந்து உனக்கு வாந்தி பேதி வர வச்சிரும். ஐயோ, இப்ப என்னடா பண்றது? அக்கா, மாமா கேட்ட மாதிரி பக்காவா ஜூஸ் போடுக்கா. நான் வேணா போய் மலைத்தேன் வாங்கிட்டு வந்துடுறேன். என்ன விடிஞ்சு ரொம்ப நேரம் ஆச்சு போல இருக்க. இன்னைக்கு ரொம்ப நேரம் தூங்கிட்டோம். டேய் அபிசிபி, டவுசருங்களா வந்தீங்களா? என்னடா வந்துட்டீங்களா? மாமா, டேய் டவுசருங்களா, உங்க அக்கா கிட்ட சொல்லி ஒரு 5 லிட்டர் பாலை பாத்திரத்துல ஊத்தி அடுப்புல வச்சு நல்லா கொதிக்க விட்டு அத 1/2 லிட்டரா சுண்ட வச்சு அதுல பாதாம் பிஸ்தா முந்திரி எல்லாம் போட்டு எனக்கு குடிக்க கொண்டு வர சொல்லு. டேய், என்னடா இருக்கு? நம்ம கேள்விப்பட்டதே இல்ல. என்னமோ விதவிதமா சொல்றாரு. என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க? போங்க போங்கடான்ற. அக்கா, அவர் சொன்னதெல்லாம் கேட்டல. ஏற்கனவே குடிச்ச பாலை எல்லாம் இப்போ கக்க போறாரு. என்னக்கா சொல்றீங்க? சித்தார்த், சித்தார்த். யாராவது என் பேரை சொல்லி கூப்பிடுறது? கேட்ட குரலா இல்லையே. சித்தார்த், நான் தான் சித்தார்த். என்ன சார் வேணும் உங்களுக்கு? நான் தான் பரசுராம. சார் பார்த்து பார்த்து. குடிக்க ஏதாவது தண்ணி வேணுமா? இல்ல லெட்டர் ஏதாவது படிச்சு காமிக்கணுமா? என்ன உதவிக்காக என்ன தேடி வந்திருக்கீங்க? உதவியா? நீ அந்த லிங்கம் பைய கூட மோதிரதா சொன்னாங்க, அதான் விசாரிச்சுட்டு போலான்னு வந்தேன். ஓ, அந்த மேட்டரா? சண்டேல அந்த லிங்கத்தை ஜெயிக்கலான்னு பாக்குறேன். அதுக்கு டேட் கூட ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இன்னும் 2 நாள்ல நான் கூட மோத போறேன். அந்த லிங்கத்தை ஜெயிக்கிறது அப்புறம் இருக்கட்டும். முதல்ல இந்த பரசுராமனை ஜெயிச்சுட்டு அப்புறம் லிங்கத்தை போய் ஜெயிக்கலாம். என்ன பேசுறீங்க நீங்க? வயசான காலத்துல எங்கேயாவது விழுந்து தொலைச்சிடாதீங்க. டேய் ட்ரௌசரு, மாமா, தாத்தாவுக்கு ஏதோ உடம்பு சரியில்லை போல இருக்கு. அவரை கொண்டு போய் வீட்டுல விட்டு வாங்கடா. ஏய், பேசிக்கிட்டு இருக்க போயிட்டே இருக்க, வா. பெரியவரே வேண்டாம். வா,
முதல்ல 2 பேரும் மோதலாம். நீ என்ன ஜெயிச்சு காமி, அப்புறம் ஒத்துக்கிறேன் நீ லிங்கத்தை ஜெயிப்பேன்னு. அடி இது ஏதாவது பற்ற போகுது, சொன்னா கேளுங்க. என்னாலலாம் உங்க வீட்டுக்கு பதில் சொல்ல முடியாது. உங்க வீட்டுல யாராவது சின்ன பசங்க இருந்தா வர சொல்லுங்க, அவங்க கிட்ட மோதி நான் ஜெயிச்சுக்கிறேன். ஏய், நான் தனி கட்ட பார்த்தல. இப்படி கைய வச்சா இந்த பக்கம் 2 பசங்க, இந்த பக்கம் 2 பசங்க தொங்குவாங்க. பரசுராம வாத்தியார்னா இந்த ஊர்ல தெரியாத ஆளே இல்ல, புரியுதா? என்ன, தயாரா? வா, வந்து மோது. வரேங்க, வரேன். டேய் ட்ரௌசரு, மாமா உங்க அக்கா கிட்ட சொல்லி நல்லா சுடுதண்ணி போட சொல்லு. சுடு தண்ணி போடுறது இருக்கட்டும், யாரோ ஒருத்தர் பாலை சுண்ட காய்ச்சி கேட்டாங்களே, இப்போ ரெடி பண்ணவா இல்ல அடி வாங்கி கை காலை உடைச்சுக்கிட்டு வந்து குடிக்கிறாங்களான்னு கேளுங்கடா. லிங்கத்துக்கிட்டே சவால் விட்ட எனக்கு இந்த பெருசெல்லாம் பெரிய விஷயமே இல்லைன்னு சொல்லுங்கடா. ஆளு ஒசரமா இருந்தா மட்டும் பத்தாது. டே அபிசிபி, பெருசு பயந்துருச்சுன்னு நினைக்கிறேன். தம்பி, என்ன அவங்க காதை கடிக்கிற? ஒண்ணும் இல்ல. நீங்க ரெடி தானே? புரியுது புரியுது. ஈஸியா என்ன தோக்கடிக்கலாம்னு நினைக்கிற அதானே? சரி, ஆரம்பிங்க. நீ ஆரம்பி. வேண்டாம், வயசான காலத்துல எதுக்கு? நான் ஆரம்பிச்சா நீங்க தாங்க மாட்டீங்க. ஆரம்பி தம்பி. இப்படி வாய் பேசக்கூடாது, கை பேசணும். என்ன பெரியவரே, ரொம்ப பயந்துட்டீங்களா? அடி மேல படாம பயந்து ஒதுங்கி போறீங்க. அப்படியா? சரி வா. வா. அம்மா, ஏய், பெருசு ஏமாற வேண்டாமேன்னு நான் விழுந்த மாதிரி நடிச்சேன். என்ன தம்பி, முதுகு பயங்கரமா வலிக்குதா? அப்படியே ஓடி போலான்னு உள்ளுக்குள்ள தோணுதா? அடைச்ச பெருசுக்கு நம்ம மனசுக்குள்ள இருக்கிறது பூரா தெரியுதே. வாடா.
யோ 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 நித்யா நித்யா சித்தார்த் என்ன பாச்சு? எந்திரி எந்திரி நீ. டேய் இவர் வேற வந்துட்டாரா? ஏடா யாரா இது? ஏயா அறிவு இருக்காயா உனக்கு? சின்ன பையனை போட்டு இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்க? தெய்வநாயகம். டேய் பரசுராமா. டேய் சித்தார்த் இது யாருன்னு தெரியலடா. தெரியல தாத்தா. டேய் பரசுராமா இவ சித்தார்த் அன்னலட்சுமியோட பையன். சித்தார்த் இது உங்க அம்மாவோட பெரியப்பா பையன். இவரு அன்னலட்சுமிக்கு அண்ணமரவன்டா, உனக்கு மாமா முறை. சித்தார்த் உன்னை போய் இப்படி அடிச்சிட்டேனப்பா, மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். சரி, நான் வந்தது கூட ஒரு வகையில நல்லதா போச்சு. அந்த லிங்கம் சாதாரண ஆள் இல்ல, ஒரு விஷப்பாம்பு. அவனை நீ ஜெயிக்கணும்னா அதுக்கு ஏத்த மாதிரி நீ பயிற்சி பண்ணணும். இன்னும் 2 நாள் தான் இருக்கு. நீ என்கிட்ட பண்ண மாதிரி அவங்கிட்ட பண்ணக்கூடாது. இனி ஒவ்வொரு நிமிஷமும் உனக்கு அந்த போட்டியில ஜெயிக்கணுங்கிறது மட்டும்தான் குறிக்கோளா இருக்கணும். தூக்கத்தையே மறந்துடணும், புரியுதா? சரிங்க. என்ன சரிங்க சரிங்கன்னு சொல்ற? சரிங்க மாமான்னு சொல்லு. இதுல நீ என் வாரிசு. உன்னை எப்படி ரெடி ஆக்குறேன்னு பாரு. டேய் வாங்கடா போலாம். அம்மா பொம்மி இங்க வாமா. ஐயா பரசுராமா இந்த பொம்மி யாரு தெரியுமா? இவனோட பொண்டாட்டி. என்னம்மா சித்தார்த்த இப்படி வச்சிருக்க? போ போ, போய் வாய்க்கு ருசியா சத்தான சாப்பாடா ஆக்கி போடு. போய் சீக்கிரம் ரெடி பண்ணு. சரிங்க ஐயா. டேய் ட்ரௌசர், அப்ப கேட்டனே பால். உங்க அக்காவை இப்ப காய்ச்ச சொல்றா. ஏதாவது ஒரு பெரிய சிவரா பார்த்து முட்டிக்கணும். வாங்கடா. வா, உனக்கு முறையா பயிற்சி ஆரம்பிக்கணும். அதுக்கு முன்னாடி அதுக்கான சூட்சமத்தை சொல்லித்தரேன், வா. ஏய், இன்னும் 2 எடுறா. இல்ல மாமா, இதுக்கு மேல என்னால முடியாது. பரவாயில்ல சித்தார்த், சீக்கிரமா சாப்பிட்டு தூங்கு. அப்பதான் காலையில கோழி கூப்பிட எந்திரிச்சு மறுபடியும் பயிற்சி ஆரம்பிக்க முடியும். கோழி எப்ப கூப்பிடும்? பாத்தியா அப்பாவியா இப்படி கேக்குறான் பாத்தியா? 4:30 மணிக்கு கோழி கூப்பிடும். அந்த கோழி கூப்பிடுதோ இல்லையோ, இந்த கோழி கூப்பிடும். 4:30க்கு ரெடியாரு. ஐயோ மாமா, இப்ப இருக்கிற உடம்பு வலிக்கு நான் படுத்தா எப்ப எந்திரிப்பேன்னு எனக்கே தெரியாது. புதுசா செய்யும் போது அப்படிதான்டா இருக்கும். போக போக எல்லாம் சரியா போயிடும். ஊருக்கு போனா கூட இதெல்லாம் விட்டுறாத. உடம்பு உரமாகணும்னா இந்த பயிற்சியை தினமும் பண்ணணும், சரியா? சரி மாமா. அம்மா பொம்மி, சொல்லுங்க ஐயா. அந்த கைத்து கட்டுல கொண்டு வந்து காத்தோட்டமா அப்படி போடுமா. போடுமா சொல்றேன். வாங்கடா. சித்தார்த் மாமா, அதுல படுத்துக்கப்பா. சரிங்க மாமா. அம்மா பொம்மி, என்ன வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிற? சித்தார்த்துக்கு கை காலெல்லாம் அமைக்க விடு. நாள் பூரா பயிற்சி எடுத்து உள்ள பயங்கர டயர்டா இருக்கான். என்னது
கை கால் அமுக்கி விடவா? என்னம்மா நீ கை கால் அமைக்க விட சொன்னா அதிர்ச்சி ஆகுற? அந்த காலத்துல நான் போட்டிக்கு போயிட்டு வந்தா என் பொண்டாட்டி என் கை காலை எப்படி அமுக்கி விடுவா தெரியுமா? பொம்மி பிடிச்சு விடு. அவன் இந்த ஊருக்காக நிக்கிறான், அதுல நீயும் தான் இருக்க, அத மறந்துடாத. என்னம்மா யோசிக்கிற? கை காலை பிடிச்சு விடு. இப்படி அமுக்குனா எப்படி? ட்ரௌசரு உன் கொக்கா கிட்ட சொல்லி நல்லா அமுத்தி விட சொல்றா, அப்பதான் வலி போகும். காலையில சித்தார்த்துக்கு 4:30-5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு சோரட்டி பண்ணிடு. இப்ப பாதாமையும் வேர்க்கடலையும் ஒவ்வொரு கை ஊற வச்சிரு. அதுக்கப்புறம் மறக்காம முளை கட்டின பயிரை ரெடி பண்ணிடு, அது தேவைப்படும். அது அப்பப்போ கொஞ்சம் அள்ளி போட்டுக்கிட்டாதான் உடம்பு டயர்ட் ஆகாம இருக்கும். அபிசிபி ஏதாவது அப்படியே ஜூஸ போட்டு வைக்க சொல்றா, உடம்பு இப்பெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகுது. அம்மா ஏய் பாத்து 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 மாபுமே பாருங்க தாத்தா, நீ பாட்டுக்கு கைய உடைச்சிடாத. சரி வாங்க, நமக்கு நேரமாவது, நம்ம போய் தூங்குவோம். அப்படிதான் நல்லா அமுத்து. பூமி பூமி